சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். பீகாரில் 9வது முறையாக முதலமைச்சரானார் நிதிஷ்குமார். பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர். कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगा। मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। मैं बिहार राज्य के मुख्यमंत्री के रूप में பீகாரில் 2 பேருக்கு துணை முதலமைச்சர் பதவி. பாஜகவை சேர்ந்த சாம்ராட் சௌத்ரி, விஜய் சின்ஹா ஆகியோரும் பதவியேற்பு. பீகாரில் ஆட்டம் இன்னும் முடியவில்லை என ராஷ்டிரிய ஜனதாதள கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் சூசகம். மக்கள் தங்களின் பக்கம் நிற்பதாக பேட்டி. இந்தியா கூட்டணியில் ஆரம்பத்திலிருந்தே நிதிஷ்குமார் பிரச்சனைதான். நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் TR பாலு விமர்சனம். தவளையும் எலியும் சேர்ந்து அமைத்ததுதான் இந்தியா கூட்டணி என டிடிவி தினகரன் கருத்து. கடைசியில் ஸ்டாலின் மட்டுமே கூட்டணியில் இருப்பார் எனவும் விமர்சனம். திமுகவுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி பேட்டி. திமுகவுடன் விரைவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை. காங்கிரஸ் தேர்தல் பேச்சுவார்த்தை குழு தலைவர் முகுல் வாஸ்னிக் பேட்டி. மக்களவைத் தேர்தலுக்கான பணிகளை தீவிரப்படுத்தும் அதிமுக. நாளை கூடுகிறது தொகுதி பங்கீட்டு குழு. மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் சலசலப்பு. சபாநாயகரை எதிர்க்கட்சிகள் முற்றுகையிட முயன்றதால் தள்ளுமுள்ளு. பிரேசில் நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.5 பதிவு. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.